வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த சில நாட்களாக நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்று யோவான் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே இருந்து நாம் சில காரியங்களை சிந்திக்க தேவன் கிருபை செய்வாராக. யோவான் 1, 13, 14. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் யாரெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவால் தான் பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கும், இயேசு கிறிஸ்துதான் என் பாவங்களுக்கான பிராயச்சித்தம் செய்தவர், பரிகாரம் செய்தவர் என்று யாரெல்லாம் அவரை நம்பி அவரை தங்களுடைய இரட்சகராக ஆண்டவராக மனதிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் எந்த இனமோ ஜனமோ பாஷையோ சரீரத்தின் உருவ தோற்றமோ நிறமோ எப்படி இருந்தாலும் அவரை நம்பி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகள் ஆகிற உரிமையை கடவுள் கொடுத்தார் என்று பார்த்தோம். அப்படி கடவுள் உரிமை கொடுத்த மக்கள் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். முற்காலங்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்திற்காக பரிகாரம் செய்யும்படி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி பல விதமான பலிகள், போஜன பலி, பான பலி, இப்படி பல விதமான பலிகளை அவர்கள் செலுத்தும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் பலியினாலாவது, இரத்தத்தினாலாவது என்றால் என்ன? பலி செலுத்தி கொடுக்கிற இரத்தத்தினாலாவது. ரெண்டாவது மாமிச சித்தம். நான் என் பையனை கடவுளோட பிள்ளை ஆகணும்னு நான் விரும்புறதுனால இல்லை, நான் அவனை தேவனுடைய பிள்ளையா மாற்ற முடியாது, மாமிச சித்தம். மூன்றாவது புருஷனுடைய சித்தம். இது கணவனுடைய சித்தம் இல்லை, ஒரு ஆண்மகனுடைய சித்தம். இதனால இல்லை. இப்ப ரத்தம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணிடத்திலே உருவாகிற ஒரு குழந்தை, கருவிலே உருவாகிற குழந்தையானது அந்த ஆணுடைய வித்திலே இருந்து உருவாகி தாயுடைய இரத்தத்தினாலே அது வளர்கிறது. அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உண்டாகிற ஒரு மாமிச சித்தமும் இருக்கிறது, அதில் இறைவனுடைய அருளும் இருக்கிறது. ஆனால் அதனாலே ஒரு குழந்தை பிறக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு புருஷனுடைய சித்தம். இப்படி அவர்கள் ஒரு வம்ச ரீதியாக, சரீர ரீதியாக, உடல் ரீதியாக பிறவாமல் தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க முடியாதுங்க? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதே போலதான் இங்கே மாமிசமோ இரத்தமோ மனிதனுடைய விருப்பமோ அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். யாரெல்லாம் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் வழியில் நடக்கிறோமோ, அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பூரண கிருபையினாலும் சித்தத்தினாலுமே பிறந்தவர்கள். நம்முடைய சுய சித்தம் இல்லை, மாமிச சித்தம் இல்லை, ஒரு புருஷனுடைய சித்தம் அல்ல, அல்லது மாமிச உறவினால் அல்ல, இரத்தமும் மாமிசமும் அல்ல, அவர்கள் அனைவரும் தேவனாலே பிறந்தவர்கள் என்ற காரியத்தை சொல்லிட்டு, ஆதியில வார்த்தையாய் இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், ஜீவனை உடையவராய் இருந்தவர், மனுஷருக்கு ஒளியாய் இருந்தவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் என்ன ஆனாரு? மாமிசமாகி ஒரு மனித உருவெடுத்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு, தேவனாலே பிறப்பதற்கு காரணமானவர் எப்படி வந்தார் என்று விளக்குகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்த நாளைக்கு நாம் சிந்திக்க தேவன் கிருபை தருவாராக.
தேவன் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.